ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸிமே ட்ரிப்ஸ் மூலமாக ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு ஈஸிமே ட்ரிப்ஸ் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறப்போ ஈஸிமே ட்ரிப்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் வரும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்குனே தனி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரெயின் டிக்கெட்டோட ஆப்ஷன் வந்தாச்சு. இதில் ஃப்ரம் பிளேஸ் அப்புறம் டூ பிளேஸ் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ டெல்லி டு சென்னை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த டேட்டில் பயணிக்கிறோம்ட்டு எல்லாம் கொடுத்தப்புறம் சர்ச் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண டேட்டில் என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. மொத்தம் 3 ட்ரெயின் இருக்குது டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ராஜதானி எக்ஸ்பிரஸை தான் நான் இப்போ புக் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கிளாஸில் புக் பண்ணணுமோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3rd கிளாஸ் ஏசியில் புக் பண்ண போகிறேன், அதனால் 3rd கிளாஸ் ஏசியை புக்னு அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வருது, நியூ டெல்லி டு சென்னை கொடுத்துருந்தேன் சென்ட்ரல், ஆனால் அது வந்து நிஜாமுதீன்லேருந்து சென்னை ஸ்டேஷன் போகும் அப்படின்னு காட்டுது. ஓகே, நீங்கள் கண்டினியூ கொடுங்க செலக்ட் பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஆர்சிடிசி யூசர் ஐடி கேட்கும். உங்கள்கிட்ட ஐஆர்சிடிசி யூசர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஐடியை கொடுத்துக்கோங்க. அப்படி ஐஆர்சிடிசி யூசர் ஐடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி அதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஐஆர்சிடிசி யூசர் ஐடி டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களோட ஐஆர்சிடிசி யூசர் ஐடி வெரிஃபைட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சம்மரின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ட்ரெயின் டிக்கெட்டோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் சைடில் கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் செலக்ட் போர்டிங் ஸ்டேஷன், அதாவது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பயணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேன்சலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரீ கேன்சலேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்குன்னு தனி சார்ஜ் பிடிப்பாங்க. அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்னு அந்த நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்கள் ட்ரெயின் கன்ஃபார்ம் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஃப்ரீ கேன்சலேஷன் பண்ண தேவையில்லை, ஆனால் அதுக்குன்னு தனி சார்ஜ்லாம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பர் ரெண்டையுமே டைப் பண்ணிக்கோங்க. அது முடித்த பிறகு அடல்ட்டா இல்லை சில்ட்ரனா அந்த இதை ஆப்ஷன் வரும், அந்த இதில் உங்களோட நேமு உங்களோட வயசு என்ன இதில் எல்லாம் கேட்கும், அந்த இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுட்டு வந்து வெஜ்ஜா இல்லை நான்வெஜ்ஜா அது கூட கேட்கும், அது கூட எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் எதுவும் ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ட்ராவல் இன்சூரன்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. அது முடிச்ச போட்டு எல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு கண்டினியூ புக்கிங் கொடுங்க. கண்டினியூ புக்கிங் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நெட் பேங்கிங்கில் புக் பண்ணுறீங்களா இல்லை ஃபோன்பே அந்த மாதிரி இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எந்த பேனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரெயின் டிக்கெட்டை ஈஸியாக புக் பண்ணிடலாம். அவ்வளோதான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.